அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. இன்னைக்கு நாம் கார்த்திகை தீபத்துக்கு தேங்காய் நம்ம உடைச்சி சாமிக்காக படைச்சிருப்போம். அந்த தேங்காயில் நாம் எப்போவுமே ஏதாவது வீட்டு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் எங்கள் வீட்டில் சமையலுக்கு நான் எப்படி தேங்காய் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு துவையலை நான் அரைக்க போகிறேன். அதே மாதிரி என்கிட்ட கருவேப்பிலையும் இருந்துச்சு. இப்போது இந்த தேங்காய் நான் காட்டலையா, இந்த தேங்காய் தான் நான் கார்த்திகை தீபத்துக்காக உடைச்சிருந்த தேங்காய். அந்த தேங்காயில் நான் பாதி முடி எடுத்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கடாயில் எண்ணெய் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நான் உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்துக்கிட்டேன் பொன்னிறமாக வர வரைக்கும். இந்த பொன்னிறமாக வந்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா, கருவேப்பிலை வீட்டில் வந்து காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை கொடுத்துருந்தாங்க. அந்த கருவேப்பிலை கொஞ்சம் ரசத்துக்கு வேணும்னு கருவேப்பிலை நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையில் இருந்தேன். அந்த கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா சேர்த்து உருவி போட்டுட்டு, அந்த கருவேப்பிலை உருவினா அந்த காம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் 4-5 வாட்டி தண்ணி விட்டு விட்டு அலசி, அதாவது எப்படி இந்த கருவேப்பிலை அலசணுன்னா, முதல்ல அலசி தனியாக ஒரு தட்டில் வச்சிடணும். மறுபடியும் தண்ணி பிடிச்சி அதை அலசி தட்டில் எடுத்து மாற்றிக்கணும் கருவேப்பிலையும். இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி இந்த ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸை பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா கருவேப்பிலையை வச்சு தண்ணி மட்டும் நம்ம வடிகட்டணுன்னா கருவேப்பிலையில் இருக்க அந்த மணல் எல்லாமே அப்படியே தங்கிடும். அதனால் அலசின உடனே கருவேப்பிலையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணி பிடிச்சி மறுபடியும் அலசிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். புரியலன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு துவையில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கொட்டை புளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்து காஞ்ச மிளகாய், புளி, உப்பு இது எல்லாமே, அதாவது உப்பு, புளி, காரம் இது எல்லாமே திட்டமாக தான் போடணும், நிறைய போடக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் கூட நான் போடாத தான் செஞ்சுருப்பேன். இப்போ நான் அந்த கருவேப்பிலை உருவிட அந்த காம்பு, அப்புறம் வந்து அந்த கொத்தமல்லியில் இருக்கிற அந்த வேறு இது எல்லாத்தையுமே எடுத்து நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்து நான் செடியில் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காயை நான் எனக்கு பாதி தேங்காய் செலவாகாது, அதனால் ஒரு 4 பீஸ் தேங்காய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காயை பொடியாக நான் கத்தியில் அரிஞ்சு அதுக்கப்புறமா நான் மிக்சியில் தூள் பண்ணி கொஞ்சம் பொடியாக நல்லா அந்த பூ மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வறுத்து வச்சேன் இந்த காஞ்ச மிளகாய் இல்லாத கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, புளி இதெல்லாம் எடுத்து போட்டு இந்த கொத்தமல்லியை நான் பச்சையாகவே போட்டுட்டேன், அதை ராவாகவே போட்டுட்டேன். நான் வந்து அதை நான் வதக்கலை. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா வழித்து விட்டுருங்க. நான் ஃபோன் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால என்னால் அதை வழித்து விட முடியல கையில். நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. ஸ்பூன் போட்டு கலருங்க. ஏன்னா ஸ்பூன் போடலாம் நிச்சயமாக அது கெட்டு போயிடும் தேங்காய் போட்டிருக்கிறதுனால. அரைச்சிட்டு தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நீங்கள் உங்களுக்கு சில பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க, சில பேர் தண்ணியாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு எப்படி தேவையோ அப்படி நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் துளி பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் எடுத்து கொட்டிடுங்க. இந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். எங்கள் மாமியாருக்கு நாங்களும் அதையே சாப்பிட்ருவோம். ஏன்னா எங்களுக்கும் உப்பு, புளி, மிளகா நாங்களும் திட்டமாக சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. நிச்சயமாக வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம கார்த்திகை தீபத்துக்கு உடைச்ச தேங்காய், சாமிக்கு படைச்ச தேங்காயில் நம்ம இந்த சட்னி செஞ்சுருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அண்ணாமலையோடைய ஆசீர்வாதமும் உண்ணாமலை அம்மனுடைய ஆசீர்வாதமும் என்றென்னைக்கும் நிறைந்திருக்க இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த தேங்காயை சாமிக்கு படைச்சி நாம் இந்த துவையல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் எழுதுங்க.